What are the choices before Vijay? What is he going to do? என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, அவர் கொஞ்சம் மல்லாக்கப்படுத்தி வித்துட்டு தூங்கிட்டாரு. சரி எப்படி இருந்தாலும் எடப்பாடி சார் நம்ம கிட்ட தான் வந்தாகணும், ஒரு வழி கிடையாது, எடப்பாடியே நம்ம கிட்ட தான் வந்தாகணும். உதயநிதி இருக்கிறதுனால he cannot go there. ஸோ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் அவர் தனியாக என்ன பண்ண போறாருன்னு தான் டவுட்டாக இருக்கு. சீமான் ஓப்பனே பண்ணல ஆப்ஷன், ஏடிஎம்கே ஆப்ஷனே ஓப்பன் பண்ணல. அவர் 234 போட தான் போறாரு. சீமான் வந்து இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அலோன் ஒன்லி. ஐ டோன்ட் திங்க் கடைசியில் வேணா வேற வழி இல்லாமல் he might come to some seat adjustments. தேமுதிகவும் புதிய தமிழகம் டிஎம்கே அலைன்ஸ் போயிடுச்சுன்னா அமித்ஷா வந்து அவசரமா வந்து கடகடான்னு வந்து சீல் பண்ணதுக்கு காரணம் வந்து டு பிரிவென்ட் ஏடிஎம்கே அண்ட் விஜய் அலைனிங் இல்லையா, அதுவும் இருக்கு. ஆக்சுவலா அதுதான் டூ பேர்ட்ஸ் இன் வித் ஒன் ஸ்டோன். என்னன்னா விஜய் வந்து அலைன் பண்ணாம ஒண்ணு பார்க்கணும், ரெண்டாவது வந்து சஃபிஷியன்ட் எல்போ ரூம் போகணும். அந்த கேடர் வந்து லோயர் லெவல்ல இருக்க கேடர் எல்லாம் வந்து ஜெல் ஆகிறதுக்கு வந்து தே நீட் சஃபிஷியன்ட் டைம். இல்லாட்டி வந்து ரொம்ப டிலே ஆயிடும், அவங்களும் வந்து பிஸி ஆயிடுவாங்க. இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தே கேனாட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபார் எவர் இல்லையா. இதை இப்போ பண்ணி கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரே ஒரு இது நீடில் ஆஃப் சஸ்பிஷன் வந்து வாஸ் வித் அண்ணாமலை. அதையும் வந்து அண்ணாமலை அவர்களையும் நகர்த்தி கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து புலம்புறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. பட் இப்போ இபிஎஸ் வந்து ஒத்துக்கிட்டதுனால பிஜேபி இனிமேல்ட்டு பிஜேபிக்கு ஒன்றும் வளர்ச்சி இருக்குமான்னு தெரியல தமிழ்நாட்டில் இல்லையா. இல்ல அது இருக்கும். என்னன்னா அது தட் இஸ் இப்போ டிபெண்ட்ஸ் சார். அகைன் சாரி டு இன்டரப்ட். இப்போ இதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 50 சீட்லாம் மேல வாங்கிட்டு நின்றுட்டு அந்த 11% ஓட்டெல்லாம் ரீடைன் பண்ணிட்டு நல்ல எம்எல்ஏஸ்லாம் வந்தாங்கன்னா வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல சூர மொக்கையா சீட்டை வாங்கிட்டு அதுலயும் கன்றாவியா தோக்குற சீட்லாம் வாங்கிட்டு நின்றாங்கன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன். இல்லை அதான் இபிஎஸ் வந்து டஃப் நெகோஷியேட்டர் அவரு. இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா கூட கடைசி வரைக்கும் அவர் அமித்ஷா பார்க்க வரல. அவர் ஒரு அண்ணாமலை வந்து நீக்கப்பட போறாருன்ற கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் தான் அவருமே வந்து இஸ் காம்ப்ரமைசிங் ரைட். அவருமே வந்து இறங்கி வரல. இபிஎஸும் வந்து அவரும் ஒரு மேலதான் நிக்கிறாரு. அவர் இஸ் நாட் கமிங் டவுன் பட்ஜிங் ஈவன் தோ இஸ் பொசிஷன் இஸ் வெரி வீக். அவர் வந்து இறங்கி கட்சியே அவர் பொதுவாக பார்த்தோம்னா கட்சியே போனால் பரவாயில்ல, நான் கட்சி எங்கிட்ட நான் தலைவராக இருந்தா போதுங்கிற மாதிரி தான் அவரோட ஆட்டிடியூடா வந்து சோஃபார். ஸோ இப்போ வந்து அவரே எதிர்பார்க்காம வந்து அமித்ஷாவே வந்து பேசும்போது அப்படியே அண்ணாமலையை வந்து அஃப்கோர்ஸ் ஆனால் மெயினாக ப்ராப்ளம் வித் அண்ணாமலை ஃபார் எம் இஸ் சேம் கேஸ்ட்னால இட் டசன்ட் வாண்ட் அனதர் கேஸ்ட் சென்டர். அவரோட இதில் வந்து நான் இருக்கிறதுக்கு நான் தான் வந்து வேளாளர் கவுண்டருக்கு நான் தான் ஹெட்டு அப்படிங்கிற இமேஜ் தான் வந்து ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட். அஃப்கோர்ஸ் இது இன்னும் டைம் இருக்குது, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. பட் என்ன சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ both of you can answer separately or together also. What is going to happen to Vijay's party now after this ADMK and BJP alliance? What are the choices before Vijay? What is he going to do? என்ன பண்ண போறாரு? விஜய் வந்து ஆக்சுவலா அவர் நிறைய சான்சஸ் வந்து லாட் ஆஃப் சான்சஸ் வந்து he just frittered away. நிறைய சான்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு எபிசோடு வந்துட்டே இருந்தது. எதுலையுமே வந்து he did not react. அந்த பங்களாலேயே இருந்துட்டு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் மே மாசம் தான் வந்து அவரு முடிச்சுட்டு ஜூன்ல இருந்தா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹஸ் லாஸ்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அங்கேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த ஆரோக்கிய சுவாமியே அரவத்தர் இருக்காரு, அவர் ஒண்ணு, ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், இவங்க பண்ற இதுலயே வந்து அவருக்கு ஜாஸ்தி தெரியல. ஜான் ஆரோக்கிய சாமி இருக்காரு இல்லையா, அவரு டூ மெனி அட்வைசர்ஸ். இது ஹி ஆல்சோ லாஸ்ட் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிட்டாரு. அந்த பாண்டே வந்து விட்டு போயாச்சு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹி ஃபிரிட்டட் அவே. அண்ட் வந்து அவர் நோ மேட்ச் ஃபார் டிஎம்கேவோட அந்த பவருக்கு வந்து ஐடி விங்கா இருக்கட்டும், அந்த மணி பவருக்கு வந்து இஸ் நோ மேட்ச். அவர் என்னன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாருனாக்க நாம் தமிழர் கட்சியில இருந்தும் விடுதலை சிறுத்தையில நிறைய ஓட்ஸ் எல்லாம் வந்து செதற அடிச்சிருக்கலாம். டிஎம்கேவோட ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறைய அறுவடை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா வந்து பிஜேபிக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா டிஃபரெண்ட் ஓட் பேங்க்ஸ் அப்படின்னும் போது ஆனா அமித்ஷா வந்து சாணக்கியர் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு பை வீனிங் திஸ் ஏடிஎம்கே அவே ஃப்ரம் டிவிகே. அவர் சும்மா வந்து பார்த்துட்டு கடைசி நேரத்தில் கை விட்டு இருந்தாருன்னா அண்ட் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஏடிஎம்கே வாஸ் வெரி ஹை இட் சீம்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஏடிஎம்கே வந்து ஏமாந்துருந்தாருனாக்க கண்டிப்பா வந்து அவங்க நடுத்ததை நிற்க வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இதுவும் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது வரைக்கும் அவர் எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒரு ஓட் பேங்க் இல்லையா. அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு, அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இட் வேரிஸ் ஃப்ரம் 5% to 23% அப்படின்னு சொல்லும்போது
யாரு போய் இதெல்லாம் பார்த்தாங்க? டிவிகேவோட ஓட் பேங்க் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ ஆல் திங்ஸ் கன்சிடர்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் லாஸ் ஒன்லி ஃபார் டிவிகே தான் எனக்கு தோன்றது பர்சனலி. அதான் பயங்கரமா க்ரஷ்ஷாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பெஹிமோத்துக்கு சண்டையில் வந்து இப்போ மக்கள் நீதி மையம் ரேஞ்சுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் அடுத்த மானியமாக தான் நினைக்கிறேன். அதான் இவர் ஜாம்பான் அருள் சொல்கிற மாதிரி இனிமேட்டு சினிமா யாருமே வரமாட்டாங்க அரசியலுக்கு அவர் முன்ன. நோ film personality will try to enter into politics from 2026 going forward. I think probably he might have meant this நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆனதுனால டிஎம்கே பக்கம் போகிறது இல்லை அவர். எனிவே நான் உதயநிதி இருக்கிறதுனால யூ கேனாட் கோ தேர். ஸோ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் அவர் தனியாக என்ன பண்ண போறாருன்னு தான் டவுட்டாக இருக்கும். சி கான் ஜாயின் வித் சீமான் ஆல்சோ. சீமானும் வந்து தனியாக தான் நிற்க போறாங்கிறாரு அவர். சீமான் ஃபர்ஸ்ட் கேஸ் மேபி சீமான் இவர் விசிகே ஒன்னா சப்போஸ் வெளில வந்ததுன்னா ஒரு அலையன்ஸ் வேணா ஃபார்ம் பண்ணலாம், 3 பேரும் ஒரே ஓட் பேங்க்னு. பட் விஜய் அக்ரி ஃபார் சீமான் டு பி சீஃப் மினிஸ்டர், ஐ டவுட். ரைட்? அவர் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒத்துப்பாங்களா இல்லையா? இது ரொம்ப கஷ்டமான இது. ஒன்றுமே வேலையே செய்யாமல் வந்துடலாம் அப்படிங்கிற அந்த இதில் தான் இருந்திருக்காரு அவர். ப்ராப்ளி மைட் கெட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் பவன் கல்யாண் வாட் ஹி காட் லாஸ்ட் டைம் 2019 வந்து he lost very badly. பவன் கல்யாண் ஈவன் his caste members didn't vote for him. நானே கூட கேட்டேன் அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தனை, நீங்களாம் ஒரே தானே பையன் இப்போ ஓட்டு போடலன்னா சும்மா திடீர்னு எலெக்ஷன் நடக்கும் 1 இயர் திடீர்னு 3 months பிஃபோர் எலெக்ஷன் பார்ட்டி கட்சி ஆரம்பிப்பேன், நீ உடனே பண்ண how can we believe you? So they made him work for 5 years. அப்புறம் இன்னொரு விஷயம், பவன் கல்யாணுக்கும் விஜய்க்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, விஜய் வந்து ஓப்பன் 2 ஃப்ரண்ட்ஸ். அவருக்கு டிஎம்கேவும் அவர் பகிச்சுக்கணும், பிஜேபியும் பகிச்சுக்கணும். பவன் கல்யாண் அது மாதிரி பண்ணலையே. அதான் ஆல்ரெடி he was always aligned with Modi. பிகினிங்லயே வந்து he was supporting Modi. அலை ஆயிட்டார் இல்லையா? அலை ஆயிட்டாங்க. இல்ல ஆந்திரா வந்து ப்ராபப்ளி சென்ட்ரலா இருக்கிறதுனால, கண்ட்ரி சென்ட்ரலா இருக்கிறதுனால இந்த ஆன்டி நேஷனல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தமிழ்நாடு தான் ஒரு கார்னர்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஈஸியா வந்து வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ். இட்ஸ் வாட் ஐ ஃபீல். பஞ்சாபா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், தேர் இந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸ். அதனால வந்து ஈஸியா வந்து இது மாதிரி ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்லாம் வந்து வளர்றது, இது பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ உங்கள் பார்வை என்ன ஸ்ரேயஸ்? விஜயோட அடுத்த மூவ் என்ன இருக்கும்? நிறைய தப்பு பண்ணிட்டார் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2024 40 கேண்டிடேட் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஈஸியான டாஸ்க் 40 கேண்டிடேட் போடுறது தான். 234 இஸ் கூலியஸ்ட் டாஸ்க். கமல் சாராலையும் போட முடியல, டிடிவி தினகரன் சாரையும் போட முடியல. அதான் யதார்த்தமே. இதே பிஜேபி இவ்வளோ பெரிய நேஷனல் பார்ட்டின்னு சொல்றாங்க, தமிழிசை அம்மாவே வந்து நிறைய சீட் கத்திரிக்கோள் சின்னத்துக்கு கொடுத்துட்டாங்க நார்த்தன் பெல்ட்ல. கஷ்டம் தான், கொஞ்சம் ஹானஸ்டா சொல்லணும், கொஞ்சம் கஷ்டம் கேண்டிடேட்ஸ் போடுறதுன்றது. அவ்வளவு லேஸ்பட்ட காரியம் இல்லை. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, அவர் கொஞ்சம் மல்லாக்கப்படுத்தி வித்துட்டு பார்த்து தூங்கிட்டாரு. சரி எப்படி இருந்தாலும் எடப்பாடி சார் நம்ம கிட்ட தான் வந்தாகணும், ஒரு வழி கிடையாது, எடப்பாடியே நம்ம கிட்ட தான் வந்தாகணும். அவர் தான் கட்டாயம் சொல்றாரு. ஏன்னா இப்பதான் ஜனவரி 7ஆம் தேதி ஏதோ ஒரு மாநாட்டில் எஸ்டிபிஐ மாநாட்டில், ஜனவரி 7 என்னன்னு தெரியல, ஒரு எஸ்டிபிஐ மாநாட்டில் சொல்லியிருக்காரு சேரவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஜெயக்குமார் சார் பிரஸ் மீட்டே கொடுத்து நான் முடிசூடா பண்ணலாம் 25 வருஷம் இவங்களோட சேர்ந்துதான் எனக்கு போச்சு அப்படின்ட்டாரு. சோ அவர் கண்டிப்பா நினைச்சிருப்பாரு இவங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஓகே, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, ஆக்டிவா இறங்கணும், ஃபைட்டா கொடுக்கணும், 234 கேண்டிடேட்டை போடணும். எனக்கு அது டவுட் தான், இன்னும் டவுட்டா தான் இருக்கு. விசிக்கு அங்கேருந்து உடச்சிட்டு இவர்கிட்ட வருமானது எனக்கு பெரிய டவுட் தான். ஒரு வேலை அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த இடத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு அகாமடேட் பண்ணி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பாசிட்டிவ் திங் என்னன்னா, அமித்ஷா நான் பண்ணது வந்து பெரிய சாணக்கியத்தனம். என்னன்னா, பை ஃபார்மிங் தி அலையன்ஸ், ஒன் திங் அட்வான்டேஜஸ் he did it beforehand. Now no other small parties don't have a choice now. இப்பதான் நமக்கு புரியுது அமித்ஷா வந்து இவ்வளவு பெரிய சாணக்கியர்னு. சீமான் ஓபனே பண்ணல ஆப்ஷன், ஏடிஎம்கே ஆப்ஷனே ஓபன் பண்ணல. அவர் 2014 போட தான் போறாரு. சீமான் வந்து is going to stand alone only. I don't think கடைசியில வேணா வேற வழி இல்லாம he might come to some seat adjustments. ஏன்னா அவரோட இது. ஆனா ஏன் வருவார்னு சொல்றேன்னா, ஜோசியம் வச்சுதான் சொல்றேன். ஷெல்பி சொல்றாரு வருவார்ன்றாரு. ஓகே, வரலாம், வராட்டி போட்டா இருக்கட்டும். If at all he comes, he might come only with NDA because he cannot go to DMK now. இப்ப NDAல எனக்கு இந்த ஒரு இது கூட இருக்கு. தேமுதிகவும் புதிய தமிழகம் DMK அலைன்ஸ் போயிடுச்சுன்னா, one thing is that bottom they won't get seats. ஏன் சொல்றேன், already கம்மியா கிடைக்கும். Already they are full. கரெக்ட். ஜான் பாண்டியன் இந்த பக்கம் இருப்பாரு. இவன் கிருஷ்ணசாமி மெயினா வந்து தென்காசி வந்து பிஜேபி ஜெயிக்க வேண்டிய சீட் அது. ஓகே, அட்லீஸ்ட் they would have got more percentage of votes, if not the definite win, at least இன்னும் ஒரு victory margin would have been lesser. But voters there வந்து they didn't like கிருஷ்ணசாமி. அவரும் பிடிக்கல, ஜான் பாண்டியனையும் பிடிக்கல. So they voted for DMK அப்போ.
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தது தென்காசிலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. தட்ஸ் வை ரிட்டைனிங் ஜான் பாண்டியன் அஸ் அ கவுண்டர் ஃபார் கிருஷ்ணசாமி இன் கேஸ் ஹி கோஸ் தேர் somebody should remain here, right? So John Pandeyane கூட ஏன் அப்போ சீட் கொடுத்தாங்கன்னு நம்ம ஆஸ்கிங் ஆர்டி ஆல்சோ he told. ஏன்னா இப்போ ஜான் பாண்டியன் டீம் பக்கம் போயிட்டாருன்னா இப்போ எல்லா எஸ்சியும் அவன் பக்கம் தான் இருக்காங்க. That image should not be given to BJP. அதான் போனா போகுதுன்னு சொல்லிட்டு they gave தென்காசி to John Pandiyan. So that's what he said at that time. ஸோ அப்படிங்கிற போது இவ்வளோ இது இருக்கு, சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு இந்த அரசியலில். ஸோ அதனால பிஜேபி கவுண்டர் இருக்கு. சி பண்ணி வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டே பேஸே வந்து அமாங்ஸ்ட் த ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டி தான் நிறையா. தட்ஸ் வாட் இன்ஜினியரிங் தட் அமித் ஷா had done. ஜஸ்ட் இஃப் யூ கோ இன் டு ஹவு பிஜேபி மேட் இன்ட்ரோஸ் இன் டு வெஸ்ட் பெங்கால், தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டு தான் வந்து அங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கமாக வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டுலாம் வந்து இவங்க போயிடுச்சு, டிஎம்சி இந்த பக்கம்லாம் இருக்கு. மற்ற கம்யூனிட்டி ஓட்டுலாம் வந்து இஸ் கன்சாலிடேட்டட் ஃபார் பிஜேபி. தட்ஸ் வாட் சோஷியல் இன்ஜினியரிங் அமித் ஷா ஹஸ் பீன் டூயிங். ஸோ இங்கேயும் அதே தான் பண்ணுவார் அவர். ஸோ இங்கேயும் அதுக்கு தான் வந்து நேரம் அவரே வந்திருக்காரு. சரி, யூபியில் வந்து இட் வாஸ் ஒன்லி 3rd place in 2014. பிஜேபி பிக்சர்லேயே இல்லை இப்போ. அப்போ வந்து கொண்டது அவர் தான். ஸோ அதனால பிளேஸ் கார்ட்ஸ் வெல். ஹோப்ஃபுல்லி பிஜேபி ஷுட் நாட் பிகம் அ செகண்டரி ஃபோர்ஸ். அதை மாத்திரம் பண்ணாம, அது மாத்திரம் நடக்காம இருந்ததுன்னா டெஃபினட்டா இந்த மூவ் வந்து அவருக்கு சக்சஸ் கொடுக்கும்னு தோணுது. இபிஎஸ் பொறுத்தவரை வந்து இது நார்மல் சேயிங் இன் இங்கிலீஷ், யூ கேனாட் ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூம்பாங்க. பட் நவ் ஹி ஹஸ் காட் போத். அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி அலையன்ஸ் இன் தமிழ்நாடு, பிளஸ் ஹி ஹஸ் ஆல்சோ காட் அண்ணாமலை ரிமூவ்டு. அண்ணாமலை வந்து பிக்சர்ல இல்லாதன்னு பண்ணிட்டார் அவர். ஸோ அதனால வந்து ஏதாவது கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி. எல்லாத்தையும் கவுண்டர் போய் கொடுத்துட்டோன்னா அப்புறம் எதுக்கு பிஜேபிங்கிறத இப்போ இது வீக்கெண்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஆனால் அண்ணாமலே விரும்பல தலைவராக இருக்கிறது, அது வேற விஷயம். ஏடிஎம்கேவோட இருந்தானா ஐ கேன் சொல்லிட்டார் அவர், விலகிட்டார் அவர். ஸோ அதனால இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் சொல்ற மாதிரி. இப்போதைக்கு எப்படி ஷேப்பப் ஆறுது அப்படிங்கிறது தான். விஜய் வந்து கவனிச்சு பார்த்தோம்னா அண்ணாமலையை வந்து டாஸ்மாக் இதெல்லாம் வந்து பெரிய பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவர் ட்வீட் போடுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு ட்ராமா பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி போட்டு செம்ம வெகுண்டு எழுந்தார் அண்ணாமலையும் சொல்லணும். எல்லாருக்குமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா வந்து அவர் வந்து சும்மா அப்படியே ஒரு ரியாக்ட் பண்ணிட்டார் பயங்கரமாக. ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதோட ஒரு இது கீழே வந்து இடுப்பு கீழே வந்து அடிக்கிற மாதிரி பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு பெரிய அரசியல் சூக்ஷ்மம் 2 விஷயங்கள் இருக்குது இதில் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. சரி, வெளிப்படையாக பார்க்கும்போது என்ன நமக்கு தோன்றது அப்படின்னா, இப்போ விஜயை கண்டு வந்து அஜித் ரசிகர்களுக்கும் பிடிக்காது, ரஜினி ரசிகர்களுக்கும் பிடிக்காது. ஸோ அவங்களாம் வந்து டெஃபினட்டாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா வந்து ஓட்டு போட போகிறோம் விஜய் எதிர்த்து அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி டிஎம்கே வந்து பிஜேபி வந்து ஒரேடியாக எதிர்த்து மைனாரிட்டி ஓட்டெலாம் சேர்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இவர் வந்து விஜயை வந்து எதிர்த்து அஜித்து ரஜினி ரசிகர்கள்லாம் சேர்த்து பக்கம் இழுக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணலாம். ப்ளஸ் அவர் வந்து செம்மையாக ரியாக்ட் பண்ணிட்டார். எப்பவுமே கொஞ்சம் வந்து ஷார்ட் டெம்பர்டு மேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் பேசலாங்க சார் அப்படின்னு பேசினா கூட இதை வந்து எல்லாருமே வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி தான் ஒரு நமக்கு நினைக்க தோணுது. பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ விஜயை வந்து நேரடியாக வந்து இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னும் போது ப்ளஸ் விஜயை பார்த்து இவர் வந்து டிஎம்கேவோட பி டீம்னு சொல்லிட்டார். இப்போ எப்பவுமே வந்து ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டேக் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பி டீம் அப்படிங்கிறது என்னென்னா வந்து மறைமுகமாக வந்து சாதகமாக வேலை பண்ணுறது தான் பி டீம். கரெக்டாக வந்து கமல்ஹாசன் பண்ணார் போன தேர்தலில். எதிர்ப்பு ஓட்டெலாம் பிரித்து டிஎம்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவினார் ஏடிஎம்கேக்கு எதிராக. ஏன்னா கவனித்து பார்த்தோம்னா வந்து வென் கம்பேர்ட் வித் பார்லிமெண்ட்டு அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஓட்டு குறைஞ்சது டிஎம்கேக்கு. ப்ளஸ் இவங்களாம் ஓட்டை பிரித்ததுனால டெஃபினட்டாக வந்து எல்லாம் எதிர்ப்பு ஓட்டும் போயிடுச்சு. ஸோ விஜய் வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு சைலண்ட்டாக என்னமோ ஒரு ஆன்டி டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்டான்ஸை எடுத்திருக்காரு. பட் அவரை பொறுத்தவரை அவர் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அண்ணாமலை வந்து டிஎம்கே பி டீம் விஜய் சொன்ன அப்புறம் யாருமே யோசிப்பாங்க விஜயை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு. ப்ளஸ் விஜயோட நோக்கமே பார்த்து சந்தேகமாக தான் இருக்குது நமக்கு. சீமான் பார்த்தீங்கன்னா வந்து வெளுத்து வாங்குறாரு ஈவேராவை, கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பாயிண்ட்டையும் பிடிக்கிறாரு. இவரை பற்றி எல்லா பாயிண்ட்டையும் சொல்லி கரெக்டாக வந்து அவர் பேச்சு வந்து பயங்கரமாக மக்களை வந்து கவர்றது எடுப்படுறது சீமானோட பேச்சு. ஸோ அப்போ சீமான்லாம் வந்து பயங்கரமாக சீறி பாயும் போது இவர் கம்னு இருக்கார் விஜய். அதை பற்றி ஒன்றும் பேச்சு மூச்சே காணும் விஜய்கிட்டேருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு சட்டினா ஒரு டவுட்டு வருது என்னென்னா வந்து விஜய் டெஃபினட்டாக இவர் வந்து டிஎம்கேவோட பி டீம் தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் இதுவே வரல, எதிர்ப்பே வரல. இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து
இவங்கள வந்து திட்டினாங்கன்னா வந்து அண்ணாமலை பண்ண மாதிரி இவங்களாம் பண்ண மாட்டேன்றாங்க. சப்போஸ் பிஜேபி மோடி எடுத்தோ ஷாவை எடுத்தோ பேசினாங்கன்னா டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து கம்னு இருக்க மாட்டார், டெஃபினட்டாக சீரி பாய்வார். ஸோ இவர் வந்து பெரியார் சித்தாந்த ஆதரவாளர்களுக்கு சித்தாந்த அவர் வந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் கம்னு இருக்கார் விஜய். ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வருது. இப்போ வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவருக்கு வந்து பி டீமாக இருக்கலாமோ. ஏன்னா வந்து எதிர்ப்பு ஓட்டெலாம் வந்து விஜய் பக்கமாக போச்சுன்னா டெஃபினட்டாக வந்து சப்போஸ் பிஜேபிக்கும் சரி எடிஎம்கேக்கும் சரி வந்து அலையன்ஸ் வந்தால் கூட பிரயோஜனமாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு பி டீம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அண்ணாவோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து விஜயோட ஓட்டு வந்து குறையும். ஸோ இந்த ரெண்டு நோக்கமும் வந்து மெயினாக இருக்குதுன்னு தோணுது. ப்ளஸ் விஜயோட எதிர்ப்பு ஓட்டை தம் பக்கமாக இழுக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று கவனிச்சோம்னா வந்து இது மாதிரி ஒரு பி டீமாக இருக்கார் விஜய் அப்படிங்கிறத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்களே போதும், டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து குறையும்னு தோணுது. விஜயை பொறுத்தவரை வந்து எல்லாருமே எதிர்பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒரு 8-10% ஓட்டை வந்து பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ எதிர்ப்பு ஓட்டு வந்து வேறு பக்கமாக தான் போகணும். ஏன்னா எப்போவுமே வந்து கவனிச்சிங்கன்னா வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு தான் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி இவர் விஜய் வந்து ஒன்றும் காணாத கண்டாமல் எப்படியோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ட்விட்டர்லேயே வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு டவுட்டு வருது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன் வந்து விஜய் டிஎம்கேவோட பி டீமாக இருக்கலாம் அப்படி நமக்கு ஏன் டவுட்டு வருது அப்படின்னா இவர் வந்து பரந்தூருக்கு போகிறான்னார். இவர் பரந்தூருக்கு ஏன் போகிறதுக்கு முந்தையே பார்த்தோம்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதிகாரிகள்லாம் வந்து நாங்கள் வந்து யோசிப்போம், நீர்நிலைகள்லாம் வந்து பாதிக்காத அளவுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டை வந்து மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பி டீமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருந்துன்னா டெஃபினட்டாக வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அதிகாரிகள்லாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. சப்போஸ் வந்து அவர் பி டீம் இல்லை எதிர்ப்பு பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக வந்து அதை பிளாக் பண்ணுவாங்க, எதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு மேடையை போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு பரந்தூரில் போய் பேசுகிறதுக்கு. ஸோ இதனாலே சந்தேகம்லாம் நிறையா வந்து எழும்புறது விஜய் மேலே. அவரோட நோக்கம் வந்து டிஎம்கேவோட ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்கிறது தம் பக்கமாக இழுத்து டெஃபினட் திரும்பி டிஎம்கே வந்து ஆட்சி கட்டில் அமர்த்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்போது தோணும். ஏன்னா கமல்ஹாசன் தான் கட்டாயமாக பண்ணி இப்போ அவர் எம்பி ஆக போகிறார், ராஜ்யசபாவில் எம்பி ஆக போகிறார் கமல்ஹாசன். ஸோ நல்லா ஒரு முன்தாரணம் கமல்ஹாசன் போயிட்டார். ஸோ இப்போ அந்த மாதிரி எதிர்ப்பு ஓட்டை பிரித்து இவரை வெளில போகிறது தான் இவருக்கு விஜய்க்கு சாதகமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வருது விஜய் மேலே. ப்ளஸ் இது மாதிரி இடுப்பெல்லாம் கிள்னார் அப்படின்ற போது ஏன் பேசினார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஏன்னா சினிமா பற்றி தான் பேச முடியும், ரைட்? கடைசியாக வந்து பார்த்தோம்னா என்ன பேசியிருக்காரு விஜய், என்ன கருத்தையும் சொல்லவே இல்லை. போன வருஷம் எண்டில் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்த போது கம்னு தான் இருந்தார் விஜய், ஒன்றுமே பேசலை. அப்புறம் மெதுவாக போய் கவர்னரை போய் பார்க்குறாரு, அப்புறம் அறிக்கை விடுறாரு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்சேர் பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருக்கார். அவர் சீட்லேயே உட்காந்துக்கிட்டு பனையூரில் அரசியல் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நமக்கு ஒரு டவுட்டு வருது விஜய் மேலே. ஸோ அதை தான் வந்து கட்டாயமாக பண்ணிவிட்டு அதுக்காக கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காரு அவர் விஜய். அது எல்லாருமே கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அண்ணாமலை. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு இது இருக்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் மேலே வந்து க்ளீனாக வந்து பி டீம் அப்படிங்கிற இமேஜை வந்து குத்திட்டோம் அப்படின்னா விஜயால் வந்து மீண்டு வர முடியாது. திரும்பி அந்த இமேஜை வந்து அவரை வந்து விளக்கத்துக்கே டைம் ஆகும் விஜய்க்கு. அப்புறம் திரும்பி அவர் வெளில வந்து இது பண்ணி கன்வான்ஸ்லாம் பண்ணி அப்படின்னும் போது டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஈர்ப்பு போயிடும் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலையோட நோக்கம் வந்து செம்ம ஒரு பயங்கரமான அரசியல் அது. அவர் வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியாது, எல்லாருக்கான மக்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. இப்போதைக்கு பார்த்தோம்னா களமே வந்து ஸ்லோவாக வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கே சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது இன்னும் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து இன்னும் பிஜேபியோட கரத்தை வந்து வலுப்படுத்தும். சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கொடியை வந்து போராட்டம் கூட பண்ணார் அண்ணாமலை சைலண்ட்டாக. நல்லா ஒரு ரேப்போ இருந்திருக்கும். பட் செக்ரட்டரியேட்டில் வச்சு பார்க்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து பெருசாக இது பண்ணல. ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தார் டிகே சிவகுமார் மாத்திரம் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்து இவர் வந்து விருந்து கொடுத்தாருன்னா சீஃப் மினிஸ்டர் நான் கருப்பு கொடி காட்டுவேன். ஏன்னா வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டேமை கட்ட போகிறாங்கன்னு தீவிரமாக இருக்கார். மேகதாது டேம் கட்ட போகிறாங்கிற தீவிரமாக டிகே சிவகுமார். அப்படிங்கிற போது அண்ணாமலையோட எதிர்ப்பு வந்து நியாயமானது தான் அவரோடது. ஸோ இதில் இன்னும் செம்ம காமெடியும் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி சீரமைப்பு விவகாரத்தை வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிருக்காங்க. அதை வந்து யாருக்குமே பயன்படாத ஒரு விஷயம், நடக்கவே போகாத விஷயத்தை வந்து டிஎம்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம க்ளீனாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலையும் க்ளீனாக சொல்லிட்டார் ஆல்ரெடி. பட் இவங்க டிஎம்கே வழங்கும் போல் இந்த டாஸ்மாக் விஷயத்தை மக்கள்கிட்ட திசைப்படுறதுக்காக தான் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா திமுகவுக்கும் வந்து நியாயத்துக்கும் பக்கம்ன்றது ரொம்ப தூரம்,
அப்படி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் டைவர்சிஃபைங் முன்னேற்ற மக்களோட டைவர்ஷனை வந்து மக்களோட கவனத்தை சுத்தப்படுறது தான் வந்து டிஎம்கேவோட வேலை. டைவர்ட்டிங் முன்னேற்ற கழகம் க்ளீனாக சொல்லலாம் டிஎம்கேவை பற்றி. எனவே இன்னும் அடுத்த இதில் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. டிஎம்கே டிவிகே வர்சஸ் அண்ணாமலை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு ஒரு பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.